முத்து ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு இங்கே சத்தம் போட்டுக்கிட்டே வர முத்துவை பார்த்துட்டு கிச்சனில் இருக்கமே நான் வெளியே ஓடி வரேன். என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி பதட்டத்தோட முத்துவை பார்த்து கேட்குறாங்க. வீட்டில் எல்லாரும் எங்கே அப்படின்னு கேட்க, அப்பா அவங்க அண்ணாமலை அப்புறம் விஜயான்னு எல்லாருமே ஆளுக்கு வரேன். என்னடா என்னாச்சு அப்படின்னு எங்கள் அண்ணாமலை கேட்குறாங்க முத்துவை பார்த்து. முத்து பதட்டத்தோடையும் எதுவுமே பேச முடியாமல் நிற்க, என்ன தாங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, உன் தம்பி சத்யா இருக்கான்ல அப்படின்னு சொல்ல, நினச்சேன் எல்லாம் இவ வீட்டிலேருந்து வந்த வினையாக தான் இருக்குன்னு. எப்போதுமே இவ குடும்பத்தால் தானே நம்ம வீட்டுக்கு பிரச்சனையே வருது. என்னைக்கு இவ இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சாலோ அன்னையிலேருந்து இந்த குடும்பத்துக்கும் பிரச்சனை தான். நம்ம குடும்பத்தை ஆட்டி வைக்காம இவளும் இவ குடும்பமும் ஓய போகிறதே கிடையாது. எங்க நான் சொன்னா இந்த வீட்டில் வேற யார் தான் கேட்குறீங்க? திரும்ப இந்த சத்யா வேற எங்கேயாவது கை வச்சிருப்பான், என்ன ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சு தோல் உரிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி விஜய் கேட்குறாங்க. இதை கேட்ட முத்துவும் எதுவுமே பேசாம அப்படி நிற்க, அப்போது மீனா பதட்டமாயி என்னதாங்க ஆச்சு, சத்யாவுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, சத்யாவுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேற என்ன, இங்கே வேற என்ன பாவத்தை கொண்டு வந்து சேர்க்க போகிறான்னு தெரியலையே, என்ன நடந்துச்சு முதல்ல அதை சொல்லு அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. சத்யா இருக்கான்லப்பா, அவன் இப்போ ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் சொன்னியே முத்து அவன் படிச்சுட்டு ஒரு வேலையிலையும் ஜாயின் பண்ணிட்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிட்டிகிட்ட பார்த்துட்டு இருந்த அதே வேலை தான், இப்போ அவன் புதுசாக பார்த்துட்டு இருக்க வேலையிலையும் அதுதான் அப்படின்னு சொல்ல, ஓ அந்த சிட்டி கூட சேர்ந்து கொஞ்ச நாள் திருட்டு வேலை, அப்புறம் இந்த கடன் கொடுக்குற வேலை, கடன் வாங்குற வேலைன்னு ஏகப்பட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன் தானே. அப்புறம் அவனுக்கு அந்த மாதிரி வேலை தான் கிடைக்கும், அவனுக்கு யார் இங்கே பெரிய ஆஃபீஸர் வேலையெல்லாம் போட்டு கொடுக்க போறா அப்படின்னு இங்கே விஜயா கண்ணா பின்னான்னு திட்டேன். அங்கே நின்றுட்டு இருக்க மனோஜ் ரோஹினி ரெண்டு பேருமே அமைதியாக இதை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது மனோஜ் சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னது கரெக்டு தாம்மா, அவனுக்கெல்லாம் அந்த மாதிரி வேலை தான் கிடைக்கும், படிச்சிருந்தா தானே எல்லா வேலையும் அந்த சத்யாவுக்கு கிடைக்கும். அவனே படிக்காமல் 2 தடவை ஸ்டேஷன் அப்புறம் போலீஸு கேஸுன்னு ஆனவன், அப்புறம் முத்தோட பைக்கை கூட திருடினவன், உன் பணத்தையும் அடிச்சிருக்கான். இப்படிப்பட்டவனுக்கு எந்த வேலையை யார் கொடுப்பாங்க? விசாரிச்சு பார்த்துட்டு கடைசியில் இவனை அந்த வேலையிலேருந்து விரட்டி விட தான் போகிறாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ எதுக்கு சத்யாவை பற்றி இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு மீனா கோவப்பட, மீனா கொஞ்சம் பொறுமையாக இரு, நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, பேசுகிறதுக்கு டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் இப்படித்தாமா ஏதாவது புரியாத மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான், நம்ம வேலையை பார்க்கலாம், அவங்க குடும்ப கதையை கேட்டுட்டு நம்ம வேலையை இப்படியே விட்டுற போகிறோம். ஆமாம் ஷோரூம்க்கு கிளம்பல ரோஹினி அப்படின்னு சொல்ல, டேய் ஷோரூம்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற விஷயத்தை கேட்டுட்டு போடா அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்ல போகிற? அந்த சத்யா திரும்ப ஏதாவது பிரச்சனையில் சிக்கியிருக்க போகிறான், அதான் இப்படி வீட்டில் வந்து சத்தம் போட்டுட்ருக்க, உனக்கு உன் பொட்டாட்டிக்கு பிரச்சனை வரணும், அதை நாங்கள் பார்த்துட்டு நிற்கணுமா அப்படின்னு சொல்லி அங்கே மனோஜ் கேட்குறாங்க. முத்து வந்துட்டு, நான் சொல்ல வந்த விஷயத்தை என்ன ஏதுன்னு கூட காது கொடுத்து கேட்காம மொத்த பழியையும் தூக்கி சத்யா மேலே போடுறீங்க. சத்யா மேலே எனக்கு கோவம் இருந்தது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போவும் அவன் அந்த இடத்துல வேலை பார்க்குறது எனக்கு பிடிக்கல தான், ஆனால் அவன் இப்போ நியாயமாக வேலை பார்த்துட்ருக்கான், அதுக்காக கூட அவன் அந்த இடத்துல வேலை பார்க்குறதே எனக்கு சரின்னு தான் தோணுதுன்னு சொல்ல, வேற என்ன தாண்டா பிரச்சனைன்னு அண்ணாமலை கேட்குறாங்க. டேய் மனோஜ், முதல்ல போய் உன்னுடைய ஷோரூம் பத்திரம் ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்கு அதை வச்சு நீ ஏதாவது காசு வாங்க போறியேன்னு அப்படின்னு சொல்ல, டேய் முதல்ல போய் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போன மனோஜ் கொஞ்சம் நேரம் கழித்து வெளியே வந்தால், பத்திரத்தை காணும் ரோஹினி, நீ எங்கேயாவது பார்த்தியா அப்படின்னு சொல்லி ரோஹினியை பார்த்து கேட்க, இங்கே பார்லரமாக தருதுன்னு முழிச்சிட்டு நின்றுட்டே இருக்கு, என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. டேய் எங்கடா வச்சேன், ஏய் எங்கடி வச்சேன்னு சொல்லி விஜயாவும் அதட்டுறாங்க. அது என் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு முத்து உடனே பின்னாடி சட்டைக்கு பின்னாடியே மறைச்சி வச்சிருந்த அந்த பத்திரத்தை எடுத்து பார்க்காட்ட, எப்படா இதை என் ரூம்ல நீ எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்க, முத்துவுக்கு வந்துட்டு மனோஜ் இப்படி கேட்டோடனே கோவம், உனக்கு தான் அந்த மாதிரியான எண்ணம்லாம் வரும், யாருக்கோ தெரியாமல் எங்கள் ரூமில் வந்து நகை எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து எல்லாத்தையும் நீ தான் பார்ப்ப, உன்ன மாதிரியான ஒரு கெட்ட எண்ணம்லாம் எனக்கு கிடையாது, திருடுற பழக்கமாக எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்ல, பின்னேன்னு இது கை கால் முளைச்சி ஒன்கிட்டே வந்து உட்காந்துடுச்சான்னு சொல்லி முத்துவை பார்த்து மனோஜ் கேட்க, இல்லைன்னு சொன்னால் மட்டும் நீ என்னை நம்பவா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் முத்து என்ன தானே நடக்குதுன்னு சொல்ல, அப்பா இந்த பார்லரமாக இருக்குல்ல, இந்த மனோஜுக்கே தெரியாமல் மனோஜுடைய ஷோரூம் பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே சத்யா வேலை பார்க்குற ஆஃபீஸில் இங்கே வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் இங்கே ஒரு நிமிஷம் முத்து சொன்னதை ஒரு நிமிஷம் கேட்ட அண்ணாமலை ரொம்ப அதிர்ச்சியாக, என்னடா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாப்பா, இந்த பார்லரம்மா இனி யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன், இனி நான் சரியாக இருப்பேன்னு சத்தியம் பண்ணி தானே இந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சு, ஆனாலும் இப்போ வரைக்கும் அந்த பார்லரம்மா அதை நிறைவேற்றின பாடில்லை, சத்யா வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கு போய் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கே மீனா கிட்டையும், இங்கே சத்யாவுடைய ஆஃபீஸில் இப்போ வட்டி குறைச்சலாக வந்துட்டு வாங்குறாங்க,
அது தெரியும்ல மீனா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தானேங்க சொன்னீங்க சத்யா பேச போனதுனால இப்போ அவரே இங்கே இவ்வளவு இறங்கி வந்திருக்காருன்னு நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் மீனா, இப்போ அவர் வட்டி அதிகமாக கொடுக்காம கம்மியாக கொடுக்கறதுனால ஆட்களும் அவரை தேடி போக தான் செய்கிறாங்க. அப்படி தேடி போன ஆட்களில் ஒருத்தவங்க தான் இந்த பார்லர் அம்மா. இந்த பார்லர் அம்மாவுக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டதுனால நேராக அந்த ஆள் அவரை போய் பார்த்து அவர்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இப்போ நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் இங்கே பணத்தையும் வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்ல, ரோஹிணி நீ கூட எனக்கு பணம் கொண்டு வந்து கொடுத்தியே, அது என்னுடைய ஷோரூமுடைய பத்திரத்தை கொண்டு வச்சு தான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தியா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஏன்டா இவ்வளோ ஒரு முட்டாளாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவசரமாக ஷோரூமுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, பொருட்கள் வாங்குறதுக்கு கூட கையில் பணம் இல்லாமல் போயிடுச்சு, அதனால் நான் புலம்பிகிட்டு இருந்தேன், அந்த நேரத்தில் தான் எங்கள் ரோஹிணி பணத்தை கொண்டு வந்து கொடுத்தான்னு சொல்ல, அடியே இப்படியே சொல்லப்போனால் வீட்டுக்கு தெரியாமல் வீட்டு பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் வச்சிருவா போலையே அப்படின்னு அங்கே விஜயாவும் எங்கள் ரோஹிணியை பார்த்து கேள்வி கேட்க, இதுக்கு தான் யாரையும் எதுக்காகவும் எப்போதும் நம்பக்கூடாதுன்னு சொல்கிறது. சத்யா இப்போ அந்த இடத்துல வேலை பார்த்ததுனால தான் இவங்க பண்ண இந்த வேலையே நமக்கு தெரிய வந்திருக்கு. இல்லைனா ஷோரூம் பத்திரம் இது எங்கே இருக்குன்னே தெரியாமல் இந்த மனோஜும் இருந்துட்டு இருந்திருப்பான். இந்த வீட்டில் யாருக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும் ரோஹிணி, ஷோரூம் பத்திரத்தை கொண்டு போய் வச்சுட்டு எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, நான் பணத்தை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டேனான்னு சொல்லி இங்கே மனோஜ் ரோஹிணியை பார்த்து கேள்வி கேட்க, இல்லை மனோஜ் அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்ல, ஆமாம் ஷோரூமில் காணாமல் போன பணத்தை கண்டுபிடிக்க முடியலை, இப்போ தான் எங்கள் ஷோரூம் பத்திரத்தை கொண்டு போய் வச்சு அது மூலமாக பணத்தை வாங்கிட்டு வர மட்டும் முடியுதுன்னு சொல்லி அங்கே இருக்க ஸ்ருதியும் தட்டுறாங்க, மீனாவும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது இங்கே சத்யா வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. சத்யா தான் கால் பண்ணுறா மீனா அப்படின்னு சொல்லி ஃபோனை எடுத்துகிட்டு வெளியே போன முத்து, சொல்லு சத்யான்னு கேட்க, மாமா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சத்யா அப்படின்னு கேட்க, மாமா அது வந்து அப்படின்னு தயங்கியபடி நின்றுட்டுருக்காங்க. என்னன்னு சொல்லு சத்யான்னு சொல்லி இங்கே திரும்ப கேட்க, இப்போ தான் புது ரூல்ஸ் எல்லாம் வந்திருக்குல்ல மாமா, நான் தான் சொன்னல ஒருத்தவங்க கடன் வாங்குறாங்கன்னா உன்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் இங்கே சேவ் பண்ணி வைப்போன்னு. இப்போ தான் மாமா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பத்திரத்தை கொடுத்துட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் பார்க்கவும் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்ல, என்னன்னு சொல்லு சத்யான்னு கேட்குறாங்க. விஷயத்தை கேள்விப்பட்ட முத்துவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஃபோனை வச்ச கையோட உள்ளே வரவங்க எங்கள் பார்லர் அம்மாவே பார்க்குறாங்க. மீனா நம்ம நினச்சதை விட இந்த பார்லர் அம்மா பயங்கரமான கிளடியாக இருக்குது அப்படின்னு சொல்ல, என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்க, இப்போ தான் அங்கே புது ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்ததான் எங்கள் சத்யா சொன்னால, இங்கே அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணதுக்கு பிறகு தான் அவங்க கடனே கொடுப்பாங்க, அதுவும் வட்டி கம்மின்றதுனால எல்லாருமே வந்து பணம் வாங்கிட முடியாது, இங்கே ஷோரூம் பத்திரத்தை மட்டும் இந்த பொண்ணு வைக்கல அப்படின்னு சொல்ல, வேற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொந்தமா அவங்க அம்மாவுக்குன்னு இருந்த இடத்தையும் தான் இங்கே சேர்த்து வச்சிருக்குன்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அங்கே ஸ்ருதியும் கேட்குறாங்க. அவங்க அம்மாவுக்கான இடமா, அவங்க அம்மா தான் இல்லவே இல்லைன்னு சொன்னாங்களே அப்படின்னு கேட்க, அவங்க அம்மாவும் சேர்ந்து தான் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் முத்துவும். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, சத்யா தான் இந்த விஷயத்த சொன்னான், அவங்க அம்மா பேர் லட்சுமின்னு போட்டிருக்கேன், லட்சுமின்ற பேரில் உள்ளவங்க தான் இவங்க அம்மான்னு சொல்லிட்டு சைன் பண்ணியிருக்கவும் செய்கிறாங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பத்திரத்தை கொண்டு போய் இங்கே அடமானம் வச்சு அது மூலமாக பணத்தை வந்து வட்டிக்கு பணமும் வாங்க செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல, இதை கேட்ட இங்கே மீனாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. சத்யா என்ன கொஞ்ச நேரத்தில் வீடியோ கிளிப் அனுப்பி விடன்னு சொல்லியிருக்கான், யார் என்னன்னு நாமளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து மீனா வெயிட் பண்ண, பார்லர் அம்மாவுக்கு பயங்கர பயம் அதிகமாகிடுது, அவங்களுக்கு தலை சுத்தலே வந்துடுது. அப்போ இங்கே நின்றுட்டு இருக்க ஸ்ருதி சொல்கிறாங்க, ஏங்க உங்களுக்கு தான் அம்மா இல்லைன்னு சொன்னீங்க, அப்பா மட்டும் தான் இருக்காரு, அதுவும் அவரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாரு, அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, என்னதாங்க நடக்குது அப்படின்னு அங்கே ஸ்ருதி ஒன்றுமே புரியாமல் நிற்க, பழகுரல் நீ எதுக்கு இப்போ குழப்பிக்கிற, நீ குழப்பாம இரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் விஷயம் தெரிஞ்சிடும்னு சொல்லும்போதே சத்யா இங்கே இந்த வீடியோ கிளிப் அனுப்பிவிட, வீடியோ கிளிப்பை பார்த்த முத்துவுக்கு தான் பேரதிர்ச்சியாக இருக்குது, யாருங்க அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்கி பார்க்குறாங்க. வாங்கி பார்க்குற அத்தனை பேருக்கு அதிர்ச்சியாக இருக்குது, அது கிறிஷோட பாட்டியாக இருக்குது. கிறிஷோட பாட்டியை கூட்டிக்கிட்டு அவங்களுடைய பத்திரத்தையும் சேர்த்து அடகு வச்சு தான் மொத்தமாக பணத்தை வந்துட்டு வாங்கிட்டு வரவும் செஞ்சுருக்காங்க, டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. எதுக்காக உனக்கு கிறிஷ் பாட்டி உதவி செய்யணும், கண்டிப்பாக உனக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, உனக்கு அம்மாவா அவங்க சைன் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ உண்மையிலேயே அவங்க தான் உன் அம்மாவான்னு எங்கள் முத்துவும் கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயா அப்படியே அதிரடியாக நின்றுட்டு இருக்காங்க. இப்படி முத்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க சமயத்திலேயே சத்யா கால் பண்ணுறாங்க. ஆமாம் மாமா இவங்க தான் அம்மான்னு சொல்லி சைன் பண்ணியிருக்காங்க, இங்கே இருக்கவங்க கிட்ட விசாரிச்சப்போ கூட அவங்களும் அதை தான் சொன்னாங்க மாமா அப்படின்னு சொல்ல, என்ன சத்யா சொல்கிறது கன்ஃபார்ம் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கன்ஃபார்ம் தான் மாமா, அவங்க சொந்த ஊர் கூட உங்கள் பாட்டி ஊருக்கு பக்கத்து ஊர் தான், அந்த ஊரில் தான் அவங்க அம்மாவும் இருந்திருக்காங்க, நீங்கள் வேணால் அங்கே போய் விசாரிச்சு பாருங்கள், நிச்சயமாக இங்கே ரோஹிணி பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குமாமா அப்படின்னு சொல்ல, சரி சத்யா நான் பார்த்துக்கிறேன்னு ஃபோனை வைக்கிறாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்க, வேறு வழியே இல்லை மீனா, இந்த பார்லர் அம்மா நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்கு, அவங்க கூட சேர்ந்து இந்த கிறிஷோட பாட்டியும் தான், கிறிஷோட
முத்தோட பாட்டிக்கும் இந்த பார்லர் அம்மாவுக்கும் ஏதோ ஒரு பெரிய லிங்க் இருக்குது, நான் இப்போவே ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ரெடியாக ரோஹிணி அப்படியே தடுமாறி நிற்கிறாங்க. சொல்லு ரோஹிணி, உன்னை பற்றின உண்மை இப்போவாது சொல்லு, நீ யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அங்கே நின்றுட்டு இருக்க மனோஜ் கேட்க, ஏண்டா இவ்வளோ தூரம் வந்ததுக்கு பிறகு இனிமே யாருன்னு தெரிஞ்சு என்னடா பண்ண போகிறேன், அதான் இவ்வளோ தூரம் இதுவே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப கோவமாக கிளம்புறாங்க. அது வரைக்கும் இந்த ரோஹிணி இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி முத்து கோவமாக திட்டிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போக, இப்போ குறைஞ்ச வட்டிக்கு பணம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆசையோட காத்திருந்த ரோஹிணிக்கு தன்னை பற்றின உண்மை வெளிவந்தது நினச்சி அப்படியே அல்லல் பட்டு நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கூடவே தான் அம்மாவையும் மகனையும் கூட்டிகிட்டு வந்துடுவானோ அந்த முத்துன்ற ஒரு பயமும் ரோஹிணிக்குள்ளே ஓடிட்டு இருக்க தான் செய்யுது. மொத்தத்தில் எங்கள் விஜயாவுக்கு ரோஹிணியை பிடிக்கவே இல்லை. மனோஜுமே கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு.